ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த ஆன்மீக விஷயம் அதை சார்ந்தது தான். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 17ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 10வது மாதமான தை மாதத்துடைய 4ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு நிறைந்த நாள் என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி சாதாரணமாக வெள்ளிக்கிழமை சிறப்பு நிறைந்த நாள் தான். அதில் நாளைய வெள்ளிக்கிழமை இன்னும் சிறப்பு நிறைந்த நாளாக சொல்லப்படுது. அப்படி என்ன நாளை நாள் சிறப்பு நிறைந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் 10வதாக வரக்கூடிய தை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். இந்த மாதத்துடைய சிறப்பே இந்த மாதம் பயங்கரமான சிறப்பான சூரியன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறது தான். இந்த மாதத்தை மகர மாதம், மகர ஜோதி, மகர சங்கராந்தி இந்த மாதிரி பல பெயர்களில் அழைக்கப்படும். ஆக்சுவலி தையுடைய முதல் 3 நாட்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா மாட்டுப்பொங்கல், அதுக்கப்புறம் பொங்கல், காணும் பொங்கல், இந்த மாதிரி 3 சிறப்பான தினங்கள் வரும். ஸோ அதில் கடைசி நாளான காணும் பொங்கலில் நாம் இன்றி இருக்கிறோம். அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த காணும் பொங்கல் முடிந்ததுக்கு பின்னாடி நாளை நாளே தையுடைய முதல் வெள்ளிக்கிழமை வருது. ஸோ தை வெள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பான வெள்ளியாக சொல்லப்படுது. ஆடியில் வரக்கூடிய வெள்ளி எந்த அளவுக்கு சிறப்பான வெள்ளியோ, அதே போல் தையில் வரக்கூடிய வெள்ளியும் சிறப்பான வெள்ளி என்று சொல்லப்படுது. தை வெள்ளி அன்னைக்கு நாளை நாள் சமைக்க வேண்டிய உணவுகளையும் நாளை நாள் குடிக்க வேண்டிய ஜூஸ்களையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் தை வெள்ளியில் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரக்கூடிய முழு ஆன்மீக தாள்கள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தை வெள்ளியில் நாளை நாள் இதை சமைக்காமல் இருக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய ஜூஸ்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் ரெகுலராக ஜூஸ் குடிக்கிறவங்கலாம் நாளை நாளும் ரெகுலர் ஜூஸ் குடிக்காமல் நான் சொல்லக்கூடிய இந்த பழத்தில் ஜூஸ் குடிச்சிங்கன்னா அது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் தை வெள்ளியில் நாளை நாள் என்ன ஜூஸ் குடிக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு தை வெள்ளியில் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். நாளை நாள் தையுடைய முதல் வெள்ளிக்கிழமை. அதுவும் இந்த ஒரு விளக்கை வீட்டில் ஏற்றி வைத்தால் போதும். பொண்ணும் சரி, பொருளும் சரி, பணமும் சரி, பெயரும் சரி, புகழும் சரி, எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக வீட்டிற்குள் போட்டி போட்டு கொண்டு வரும். எல்லாமே ஒவ்வொன்றா வராது, எல்லாமே போட்டி போட்டுக்கிட்டு உங்களை தேடி வரும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரம் எப்படி பண்ணுங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சுக்கிர யோகம் நம்ம வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் போதும். வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் ஒரு சேர ஒன்றன் பின் ஒன்றாக போட்டி போட்டுட்டு வீடு தேடி வந்துவிடும். ஆனால் எல்லாருக்கும் இந்த சுக்கிர யோகம் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. சில பேருக்கு பிறப்பிலே கிடைத்து விடாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போக போக கிடைக்கிறதுக்கு தான் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். சில பேருக்கு பிறப்பிலே சுக்கிர யோகம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அழகு, அறிவு, திறமை, அந்த ஒரு பளபளப்பு, வீடு, வாகனம், பணம், ஆடை, ஆபரணம், இது எல்லாமே அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே கிடைத்திருக்கும். ஆனால் சில பேருக்கு சுக்கிரயோகம் என்பது நமக்கெல்லாம் எளிதில் கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வாழ்க்கையில் சுகமாக நல்ல வாழ்க்கை வாழ முடியாமல் பண காசுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் வந்துட்ருக்கோம். வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், திரும்ப வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம். இந்த மாதிரியான ஒரு ரொட்டீன் லைஃபே நமக்கு போயிட்டுருக்கோம். இப்படி சுக்கிர யோகம் கிடைக்காம மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதவர்கள் எல்லாம் நாளை தையுடைய முதல் வெள்ளியில் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் மகாலட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தையும் முழுமையாக பெற முடியும். ஆக்சுவலி நாளை தினம் எளிமையான முறையில் தை வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ எப்படி மேற்கொள்ளும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கண்டிப்பாக நான் சொல்வதற்கேற்ப வழிபாடு செய்யுங்க.
அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி வாங்க, எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தை வெள்ளி மகாலட்சுமிக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு இது. இந்த விளக்கை ஏற்றுங்க போதும். சுக்கிர பகவானுக்கு உரிய உலோகம் வந்து வெள்ளி. சுக்கிர பகவானுக்கு உரிய தானம் மொச்சை. ஸோ மகாலட்சுமிக்கு உரிய பொருள் ஏலக்காய். அதே போல் வெள்ளை நிற மல்லிகைப்பூ வாசம் இருந்தது. இதுவும் சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் உரியது தான். இந்த பொருட்கள் எல்லாமே நாளைய தைவெள்ளி பூஜைக்கு தேவை. இதில் உங்களுடைய வீட்டில் எது இருக்கிறதோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிடைக்காத பொருளை நினைத்து கவலைப்பட வேண்டாம். இருக்கக்கூடிய பொருளை வைத்து பரிகாரம் செய்யுங்க. நாளை தினம் காலை 6 மணிக்கு இந்த பூஜையை உங்களுடைய வீட்டில் கரெக்டாக செய்ய வேண்டும். பூஜை அறையை ஃபஸ்ட்டு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளி விளக்கில் நெய் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் திரி போடுங்க. போட்டு தீபம் ஏற்றி வைத்து விடுங்க. அதுக்கப்புறம் மொச்சை சுண்டலை வந்து நைவேத்தியமாக செய்து வைக்க வேண்டும். முடியாதவர்கள் பசும்பால் சேர்த்து வெள்ளை நிறத்தில் பால் பாயாசம் செய்யுங்க. மகாலட்சுமிக்கு அதுக்கப்புறம் ஏலக்காயில் மாலை மாதிரி ரெடி பண்ணி அது உங்கள் கையாலேயே கட்டி போடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாம் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. சில பேர் வீட்டில் வெள்ளி விளக்கு இருக்காது, பரவாயில்லை. பித்தாள காமாட்சி அம்மன் விளக்குக்குள்ளே ஒரு வெள்ளி நாணயத்தை போட்டு ஏற்றலாம். வெள்ளி நாணயமும் உங்கள் வீட்டில் இல்லை என்றால் உங்களோட இருக்கக்கூடிய வெள்ளி மோதிரமாக இருந்தாலும் சரி, அதை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு அதை மகாலட்சுமி தாயார் பாதங்களில் வைத்து பூஜை செய்யலாம். இது எதுவுமே உங்களால் முடியாது என்றால் மகாலட்சுமிக்கு உரிய பொருளாக சொல்லப்படுவது கல்லுப்பு. ஒரு பாத்திரத்தின் மேலே கல்லுப்பு நிரப்பி அதன் மேலே மண் அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு இந்த கல்லுப்பு தீபத்தை நாளை வீட்டில் ஏற்றுவது மிக 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 அற்புதமான பலனை கொடுக்கும். இப்படி பூஜை அறையில் உங்களால் எந்த விளக்கு நாளை நாள் ஏற்ற முடியுமோ அதை ஏற்றி வைத்துவிட்டு கற்பூர ஆராத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சாப்பிடுங்க. வழிபாடு என்பது நாளை நாள் ஆத்தாத்மர்த்தமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே மேல் சொன்ன வழிபாட்டை பின்பற்ற முடியும் என்பவர்கள் பின்பற்றுங்க. எதுவுமே செய்ய முடியாது, வேலைக்கு செல்ல வேண்டும், நேரம் இல்லை என்பவர்கள் காலையில் எழுந்து மகாலட்சுமிக்கு உங்களால் முடிந்த பூக்களை சூட்டி ஒரே ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு மனதார கஷ்டம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. அந்த மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதமும் சுதந்திர பகவானுடைய ஆசீர்வாதமும் சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதமும் ஒரு சேர கிடைக்கும். நாளை தினம் வழிபாட்டை மேற்கொள்வதற்கு அனைவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அந்த மகாலட்சுமி தாய் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நாளை நாள் உங்களோட எல்லா கஷ்டங்களும் தீர்வதற்கு இந்த விளக்கேற்றுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நாளை நாள் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து செய்யணும். அதுதான் உணவு விஷயம். உணவு விஷயத்தில் நாளை தையுடைய முதல் வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. பாலில் இனிப்புகள் ஏதாவது செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு பால் பாயாசம் அந்த மாதிரி வந்து பாலில் ஏதாவது ஸ்வீட் செய்யலாம். அப்படி இல்லைனா காஷ்மீர் அல்வா, தேங்காய் பருப்பி, வெண்ணெயில் செய்த பிஸ்கெட், இந்த மாதிரி இனிப்பு வகைகள் நாளை நாள் உங்கள் வீட்டில் செய்கிறது நல்லது. இது படைக்கிறதுக்கு கிடையாது, செய்கிறது ஆக்சுவலி நல்லது. அப்புறம் ஜூஸ் வகைகளில் நாளை நாள் எந்த ஜூஸ் குடிக்கலான்னா முலாம்பழம் ஜூஸு, வெள்ளரி ஜூஸு, வாழைத்தண்டு ஜூஸு, இதெல்லாம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூஸ் வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நாளை நாள் வந்து நம்ம காலையில் தோசை கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்பு தோசை செய்யலாம், அவியல் செய்யலாம், தயிர் வந்து நாளை நாள் எடுத்துக்கொள்ளலாம், கோஸில் சாம்பார் செய்யலாம், பூண்டு ரசம் செய்யலாம், வாழைத்தண்டு பொரியல் செய்யலாம். அப்புறம் மோரில் கூட நீர்மோர் வந்து எடுத்துக்கோங்க, அதில் வெள்ளரி போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் பாசிப்பருப்பு சேலட் செய்யலாம். இதெல்லாம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த உணவுகளாக சொல்லப்படுது. இதெல்லாம் நாளை நாள் எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ இதெல்லாம் நாளை நாள் சமைக்க வேண்டிய உணவுகளாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை நாளை நாள் மறக்காமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமைச்சிருங்க. ஸோ அவ்வளோதாங்க தையுடைய முதல் வெள்ளிக்கு சொல்லப்பட்ட பலன். இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட கஷ்டங்கள் போக்க தையுடைய முதல் வெள்ளி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களையும்
இந்த பரிகாரங்கள் செய்வது மட்டும் இல்லாமல் என்ன நாளினால் உணவுகள் சமைக்கணுங்கிறதையும் தெரிஞ்சு பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.